அதாவது அவங்க அப்பா வந்து வெளியில் சொல்கிறாரு, துப்பாக்கியை காட்டு மிரட்டினாங்க, என்னை மிரட்டி பண்ணாங்க, இவங்கள மிரட்டணுமா? அட பாவிங்களா, இவனுங்க ஊரில் இருக்கவனெல்லாம் மிரட்டிவிட்டு போலீஸ் வந்து இவங்கள மிரட்டினதா என்னென்ன கட்டுக்கதை சொல்கிறாங்க. அப்பாப்பாப்பாப்பா, இவனுங்க கட்டுக்கதை வந்து பழைய தாத்தா சொன்னாங்க, கொலை பண்ணுறாங்கோன்னு வந்து இவர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இருந்ததுங்க. இந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கிரிப்ட் இல்லை ஆனால் அதில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னது? அவருக்கும் பாளையங்கோட்டை, இவருக்கும் பாளையங்கோட்டை. திமுக காரனுக்கு உண்டான குணமே மட்டமாக பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது. இப்போ கூட நம்ம ஏதாவது ஒன்று பேசணும்னா உடனே கமெண்ட்ல அந்த மகனே இந்த மகனே அவன் பேர்லாம் எழுதுவோம். அதில் செந்தில் பாலாஜி அவர் சிஎம் கேண்டிடேட், அவர் ஒரு பக்கம் ஃபைட் கொடுக்குறாரு. அவர் கொஞ்சம் மறைமுகமாக கொடுக்குறாரு. ஆமாம், எஸ்கேப்ல இருப்பாரு, இருந்தாலும் அங்கே ஃபைட் கொடுத்துக்கிட்டு தான் எஸ்கேப்ல ஃபைட் கொடுப்பாரு. திடீர்னு இவங்க என்ன சொல்றாங்க, 6 மாசத்துல கவிழ போகுது, 6 மாசத்துல அப்படி கவிழ்ந்துச்சுன்னா திமுகவில் அமைச்சரவையில் இடம் பிடிக்கிறது யாரு அப்படின்றதான் இவங்க ஐடியா. அதெல்லாம் ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க? செங்கோட்டையனுக்கு மரியாதையே கிடையாது, அவரெல்லாம் அங்கே போய் இருக்கிறது எனக்கு ஒரு அவமானமாக தெரியுதுன்னு சொன்ன விஜயபாஸ்கர் வந்து ஆளாக பஸ்ஸு பிடிச்சி வந்து உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு என்ன அவமானம் தேவை இருக்குது? இதே சாப்பிட்டுக்கிட்டே தான் சொன்னார். அதாவது இது வந்து ஒரு அவமானமாக இருக்குது, செங்கோட்டையன் அவரெல்லாம் அங்கே போயிருக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டார், ஒரு மரியாதையே இல்லை, ஷால் போடுறக்கே ஆள் இல்லை, இப்படிலாம் சொல்லிட்டு அண்ணே எத்தனை நம்பர் பஸ்ஸுனே நம்ம கடைக்கு வரும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட கலந்து பேசுறதுக்காக மூத்த வழக்கறிஞர் திரு சரவணன் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். முதல்ல வந்து உங்கள் ஊர் பிரச்சனையிலேருந்தே நான் ஆரம்பிச்சிட்றேன். உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ திரு மார்க்கண்டேயன் அவர்கள் வந்து திடீர்னு அவர் தன்னை மார்க்கண்டேயன் நினச்சிக்கிட்டாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதனால் சில ஸ்டன் ஷோலாம் வந்து காமிச்சிட்டு இருக்கிறாரு. உங்கள் ஊருக்காரனால உங்களுக்கு நிறைய விஷயங்களில் தெளிவு இருக்கும், அதை நம்ம கலந்து பேசலாம் அப்படிங்கிறதுக்கு தான். அந்த அவர் பண்ண ஸ்டன் ஷோஸை ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பொதுவாக இவருடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, மார்க்கண்டேயன் அவர் கேரக்டர் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் முதல்ல இருப்பார். எப்போதுமே யாருக்கிட்டையும் ரொம்ப லாவலாம் படாலாம் பேச மாட்டார். ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி செய்தித்தாள்களில் பேர் வரணும், யூடியூப்பில் வரணும், ஃபோபியா ஏதோ அட்டாக், அதை ஏதோ ஒரு அட்டாக் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, திடீர்னு ஒரு பஸ் எல்லாம் போய் மறிக்கிறாரு. பஸ்ஸை மறித்து இது எங்கள் ஏரியாவில் உள்ள ஸ்டாப்பில் நிற்க மாட்டேங்குதுன்னு போய் கவர்மெண்ட் பஸ்ஸை போய் மறித்து நிறுத்துறாரு. இந்த சினிமாலாம் கூட வந்தது பார்த்தீங்களா? அந்த மாதிரி எப்படி அந்த பஸ் 2 மாசமா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விடுறாங்களா இல்ல போன ஆட்சியில எல்லாம் விட்டுருந்தாங்களா? அது வந்து 15 வருஷமா போற பஸ். இவர் அதிமுகவில் இருக்கும் போதும் அதே தான். ஓகே, இவர் அதிமுகவில் இருக்கும் போதும் எம்எல்ஏவா இருக்கும் போதும் அந்த 3 பஸ் எல்லாம் போயிருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். மக்களுக்கு வந்து அந்த இடத்துல நிற்காது, அந்த மாதிரி பிரச்சனை. அதே மாதிரி திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி தான், அந்த பஸ் எல்லாம் அங்கே நிற்காது. இப்போ எனக்கு எப்படி தோணுது, ஆனால் இப்போ தாவேக்கால வந்தது மட்டும் உடனே மறி அப்படின்னு டக்குன்னு மறிச்சு அது ஒரு ஸ்டண்ட் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் எடுபடலை. வேறு வழி இல்லை அவருக்கு. அவர் என்ன பண்ணுவார், எதையாவது ஒன்று பேசணும், ஐயோ நான் பண்ணணுமே எனக்கு கை அரிக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்து ஏதோ யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படிச்சிட்டார். அதான் எனக்கு இப்போ எப்படி தெரியுதுன்னா, ஒரு மனநோய் வந்துருச்சோ எல்லாத்துக்கும், அது முக்கியமாக எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு தான். ஏன்னா ஆராசா அவர்கள் திடீர்னு இருந்தாப்புல தூக்கத்தில் எந்திரிச்சு பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. அதுக்கடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் எங்கே இருந்தாருன்னு கூடவே தெரியாது. ஆனால் திடீர்னு வந்தாப்புல இப்போ தண்டபாலத்தில் நடுவில் தலை வச்சப்படுத்தவர் மாதிரி டக்குன்னு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. இது உங்களுக்கு அது புரியலையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்க என்ன சொல்கிறாங்க, 6 மாதத்தில் கவிழ போகுது, 6 மாதத்தில் அப்படி கவிழ்ந்துச்சுன்னா திமுகவில் அமைச்சரவையில் இடம் பிடிக்கிறது யாரு அப்படின்றதான் இவங்க ஐடியா. அதனால் அனிதா ராதாகிருஷ்ணன் பாருங்கள், அவர் ஒரு ஃபைட் ஒரு பக்கம் கொடுக்குறாரு, ஒரு ஏவாவேலு அவர் ஒரு பக்கம் ஃபைட் கொடுக்குறாரு, செந்தில் பாலாஜி அவர் சிஎம் கேண்டிடேட் அவர் ஒரு பக்கம் ஃபைட் கொடுக்குறாரு. அவர் கொஞ்சம் மறைமுகமாக கொடுக்குறாரு. ஆமாம், எஸ்கேப்பில் இருப்பார், இருந்தாலும் அங்கே ஃபைட் கொடுத்துக்கிட்டு தான் எஸ்கேப்பில் ஃபைட் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஃபைட் கொடுத்து இப்போ கடைசியில் இந்த மார்க்கெட்டை என்னடா அது நம்மளை தெரியாமல் போயிடுவோமே அப்படின்னு பயந்து முன்னாடி அமைச்சராக இருந்தவங்க ஃபைட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் இன்னும் வந்த அமைச்சர் ஆயிரலாம் அப்படின்னு நினச்சி ஃபைட் கொடுக்க ட்ரை பண்ணுறாரா என்னன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் இப்போ ஏடிஎம்கேலேருந்து வந்தவர், இவருக்கு ஒன்றும் பெரியாங்க மரியாதை இல்லை டிஎம்கே, தான் உண்மை. அதனால் என்ன பண்ணுறாரு, சரி ரைட்டு, இன்னமே நம்ம டிஎம்கேல இடத்த தக்க வைக்கிறதுக்கு என்ன ஐடியா. அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அவர் பெரியசாமி ஃபேமிலி இருக்காங்கல்ல, இந்த கீதா ஜீவன்லாம் இருக்காங்க, அதுக்கப்புறம் அதோட ஜாம்பவான் இருக்கார்,
அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்டத்தில் இவர் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருந்ததுனால இவங்கள விட பெரிய ஆள். ஆனால் எனக்கு இப்போத்தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சீமான் குழந்தைக்கு ஏன் செயின் போட்டாருன்னு எனக்கு இப்போத்தான் தெரியுது. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், அதான் மேட்ரு. எல்லா இடத்துலையும் இதெல்லாம் கனெக்டிங், நெட்வொர்க்கிங். அந்த இடத்துல இவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அவங்கெல்லாம் ஃபேமஸ் ஆகுறாங்களே, நம்ம எப்படா ஃபேமஸ் ஆகுறது, என்ன பண்ணுறதுன்னு, ஐயோ நான் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னோடனே இது வந்து மாட்டிக்கிச்சு. ரைட், ஏதாவது ஒன்று பேசணும். முதல்ல வந்து விஜயை பேசிட்டோம்னா நம்மளை எப்படியும் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அதனால எலும்பை ஓட்ட, அவனை வெட்டு இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ அவங்க, நான் கேள்விப்பட்டவரில் அவங்க துணைவியார் அவர்களும் வந்து சட்ட வல்லுனர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. குடும்பமே அட்வொகேட் குடும்பம் தான். அவர் பையன் லா ஸ்டூடெண்ட்டு படிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் அவர் டாக்டருக்கு படிக்க வேண்டியவர் நான் நினைக்கிறேன். டெல்லியில் படிக்கிறாரு. காலையில் அவர் பேசும்போது பிரெயின் வந்து உடம்புக்கு இதாகுது அதாகுதுன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாரு. சட்டத்தில் இதை பேசலாமா பேசக்கூடாதா, இதை சொல்லாம பிரெயின் தான் ஒரு பாடியை ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த முன்னாடி இந்த பொன்னையன் அவர்கள் பேசுவார் தெரியுங்களா, இல்லை சின்ன பையன் தப்பாக பேசிட்டான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சீரியஸான விஷயம். என்னன்னா எப்போதுமே பர்சனல் மேட்டரை கொண்டு வரக்கூடாது. அவன் என்ன பேசினான்னு அந்த பையன், உங்கள் சன் வந்து உங்கள் கூட இல்லைன்றான். யாரு? விஜய் அவர்களுடைய மகன் உங்கள் கூட இல்லை, ஆனால் நான் எங்கள் அப்பா கூட இருக்கேன் அப்படிங்கிறான். எவ்வளோ பெரிய, எவ்வளோ தவறான ஒரு செய்தி. அந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசித்தான் மக்கள் மனசுல இருந்தே தரம் தாழ்ந்து போய் ஆட்சிக்கே வர முடியாம போனது. அதாவது திமுக காரனுக்கு உண்டான குணமே மட்டமா பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது. இப்ப கூட நம்ம ஏதாவது ஒன்று பேசணும்னா உடனே கமெண்ட்ல அந்த மகனே இந்த மகனே அவன் பேர்லாம் எழுதுவோம். அதுல எவன்லாம் வந்து இந்த மாதிரி எழுதுறானோ அவன் பேரு அப்படின்னு நம்ம இங்க சொல்லிடுவோம். எனக்கு ஒரு இதுதான் வருது. EVKS அவர்கள் வந்து ஒரு பேட்டியில கேட்குறாங்க, ஜெயலலிதா அவர்களும் திரு மோடி அவர்களும் என்ன பேசிட்டாங்கன்னா அது ஒரு தனி அறை, அவங்க என்ன பேசிட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி லூஸ் மாதிரி பேசுவார். அந்த மாதிரி இவங்களும் வந்து ஏதோ ஒரு லூஸ் தனமாக பேசணும். நம்ம லூஸ் மாதிரி பேசிட்டோம்னா ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கும், உள்ளே போயிட்டு வர்றது நம்ம கட்சிக்கு என்ன புதுசா? நீங்கள் வேற இவங்களாம் லூஸா? எவ்வளோ பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் தெரியுமா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் வேற வந்து என்ன சொன்னீங்கன்னா, அவர் இருக்கிற இடம் தெரியாமல் எல்லாத்தையும் வளைச்சு போட்டுறணுண்டா அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஆமாங்க, நீங்க நல்லா ஒரு தெரியுமாங்கிறதுக்காக லைட்டா பாதுகாப்பு தரீங்களோ? ஒரு பாதுகாப்பும் இல்ல. அதாவது எப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஜாம்பவான். அந்த ஏரியால அவர் போடாத, அவர் கால் மிதிக்காத இடமே கிடையாது. ஒரு சர்வே நம்பர் இருந்ததுன்னா அந்த சர்வே நம்பர்ல அவர் ரியல் எஸ்டேட் பண்ணாத இடம் கிடையாது. ஒரு எஜுகேஷனலிஸ்ட், எல்லாமே சொத்து பத்தெல்லாம் சேர்த்துட்டாங்க. அதை காக்கிறது என்ன சொல்றது எப்படி இருக்குதுன்னா, நகைச்சுவையா சொல்லணும்னா இவர் போகாத வீடே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஐயோ, அது திமுக காரன் பேசுற மாதிரி நான் பேச மாட்டேங்க. அந்த பேச்செல்லாம் நான் பேசக்கூடாது. அது வந்து திமுக அவங்களுடைய ராயல்டி, அவங்க தான் அப்படி பேசணும். அடுத்தவங்கள அவதூறா பேசுறதுன்னா திமுக வாழைப்பழம் சாப்பிடுற மாதிரி. வாழைப்பழம் அப்பதான் அவங்க கட்சியில் நீடிக்க முடியும். நீங்க வந்து நல்லா கவனிச்சீங்கன்னா ராசா அவர்கள் வந்து எலெக்ஷன் அப்ப தாயாரை பத்தி பேசினாருன்னு கூட ஒரு மேடையிலேயே சொல்லியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தாயாரை பத்தி தவறா பேசினாரு அப்படின்னு. நான் ஒத்துக்கவே மாட்டேன். இவங்க எல்லாம் நல்லவங்க. நீங்க ராசா ஆகட்டும், மார்க்கண்டேயன் ஆகட்டும், எல்லாருமே தங்கமானவங்க. ஆனா திமுகவில் சர்வைவ் ஆகணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிட்டு ஜீப்பில் அவங்களே போய் ஏறிக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு வடிவேல் சொன்ன மாதிரி இவங்களா போகிறேன். எனக்கு அவர் சன்னு பேசுனது மிகப்பெரிய காமெடியாக தெரியுது. இன்னொன்று அவர் இங்கே எத்தனையோ லா காலேஜஸ்லாம் இருக்குது, அதை விட்டுட்டு டெல்லியில் போய் படிக்கிறதுக்கு என்ன, அங்கே இருக்கிற தொடர்பு வேணும். நல்லா கேட்டுங்க. இவங்க வந்து ஹிந்தியில தான் விளம்பரமே கொடுப்பாங்க அவங்க ஸ்கூலுக்கு. ஏன்னா ஹிந்தி மேலே அவங்க ஸ்கூல் வச்சிருக்கிறது அஃபிடவிலிட்டிலேயே ஃபைல் ஆகலின்னு இருக்கேன். ஆமாம், இல்லை அதான் நான் முதலே சொன்னேன். அதாவது அவங்க எப்படின்னா இருக்கிற இடம் தெரியாமல் அந்த அம்பாள் வித்யாலயன்றது முழுக்க அவங்க குடும்ப ஸ்கூலு. ஆனால் அந்த அஃபிடவிட்லேயும் கிடையாது, எதுலேயுமே கிடையாது. ஆனால் ஊருக்கே தெரியும், மக்களுக்கெல்லாம் தெரியும் இது வந்து அவரோட ஸ்கூல் தான். அப்புறம் இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன் சார், ஒரு 49 சென்ட் வந்து ஏதோ அது ஆட்டையை போட முயற்சி செஞ்சு ஏமாந்தவரும் எப்படி பாம்பின் கால் பாம்பறியாதா? அதனால அவன் என்ன பண்ணிட்டான், எடுத்து நேரடியாக ஒரு டிஜிபிக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் திமுகவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டா, ஏப்பா திருடனுக்குள்ள திருடக்கூடாதுப்பா, நம்ம திருடனுக்குள்ள நம்ம வந்து நம்மளாம் ஒற்றுமையா இருக்கணும். பொறுத்தவரையிலும் நண்டு கதை தான் சார். இப்போ சீட்டே வந்து இங்க வேலூர்ல காந்தி அவரோட பையனுக்கு தர்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, எனக்கு தான் வேணும், என் பையனுக்கு தந்தாலும் நான் என்னால் ஓட்டு கேட்க வர முடியாது, எனக்கு தான் வேணும்னு சொல்லி மாற்றி கேட்டு மிகப்பெரிய தோல்வியை தழுவினார். அந்த மாதிரி தான் பையனா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, நாங்கள் நண்டு கதை மாதிரி இழுத்து தான் விட்டுக்குவோம். அதை விட ஒரு படி மேலே ஒன்று சொல்கிறேன். அதாவது அவங்க அப்பா வந்து வெளியில் சொல்கிறாரு, துப்பாக்கியை காட்டு மிரட்டினாங்க, என்னை மிரட்டி பண்ணாங்க, இவங்கள மிரட்டணுமா? அடப்பாவீங்களா, இவனுங்க ஊரில் இருக்கவனெல்லாம் மிரட்டி விட்டு
போலீஸ் வந்து இவங்களை மிரட்டினதா என்னென்ன கட்டுக்கதை சொல்கிறாங்க. அப்பாப்பாப்பாப்பா இவனுங்க கட்டுக்கதை வந்து பழைய தாத்தா சொன்னாங்க, கொலை பண்ணுறாங்கோன்னு வந்து இவர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இருந்துங்க. இந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கிரிப்ட் இல்லை ஆனால் அதில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னது? அவருக்கும் பாளையங்கோட்டை, இவருக்கும் பாளையங்கோட்டை. அட்ராசக ரெண்டு பேருக்குமே பாளையங்கோட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க வருத்தப்படுறாங்களா? பெருமை அடையிறாங்க. அவங்க வந்து சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி. அது ஒரு கிரெடிட் சார் அவங்களுக்கு. ஆமா, உள்ள போயிட்டு வந்தா தானே சார் சீட்டு கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ எம்கேஎஸ் அடுத்த தடவை வந்து உன்னை நான் கேண்டிடேட்டா நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட முடியுமா? அவங்க இருக்கிற கற்பனையில அடுத்த 6 மாசத்துல கவுழுது, அடுத்த 6 மாசத்துல இவங்களுக்கு அமைச்சரவையில இடம், அதுதான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன நினைச்சிருப்பாரு, என்னடா இப்பதான் வந்து தங்க தமிழ் செல்வன்லாம் வந்தாரு, எம்பி ஆயிட்டாரு, நம்ம அங்கேயும் இங்கேயும் தாவி பார்க்குறோம், நம்மளால ஒன்றும் முடியல, நம்ம ஏதாவது ஒரு ஸ்டன்ட் ஷோ பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஏதாவது பண்ணியிருந்திருப்பாரு. நிறைய ஸ்டன்ட் ஷோ வந்து இன்னுமே எதிர்பார்க்கலாம். இப்போ மார்க்கண்டேயன் ஒருத்தவர் தான் அப்படிலாம் நினைக்க முடியாது. அடுத்து வெவ்வேறு ஆட்கள், அடப்பாவி இப்போ எத்தனை பேருக்கு வயிறு எரியும் தெரியுமா? ஐயோ திமுகக்குள்ள அதெல்லாம் சம்மந்தம், திமுக கட்சிக்குள்ள ஐயோ அனிதா ராதாகிருஷ்ணன். எனக்கு மட்டும் புரியாததுன்னா இளைஞர்கள் வரவே கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு. இப்ப வர்றப்ப மட்டும் கார் டிரைவரோட பையனெல்லாம் வந்துடலாமா, ஆட்டோ ஓட்டுநர்லாம் வந்து கேண்டிடேட்னா என்ன ஆகுறது தமிழ்நாடு? அது பணக்காரங்க ஆளணும், சிற்றரசர்கள் அப்படி பேரரசா ஆகணும். ஏன்னா இவங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. கட்டமைப்புல எப்படின்னா அப்பா புள்ள பேரன் அப்படின்னு வர்றது வந்து இவங்க குடும்பத்துல அவங்க மேலிடத்துல இருப்பாங்க. அது மாதிரி எம்எல்ஏன்னு வந்துட்டா எம்எல்ஏவோட புள்ள பேரன் அப்படி வரணும். அதனால அந்த கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அதே மாதிரி இருக்கும். வசூல்ல கல்யாணம் பண்றதுல பாத்தீங்கன்னா அதிகமா இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கட்டமைப்பை வந்து பக்காவா கொண்டு போறாங்க திமுக. அதனால எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம பக்காவா போகுது. இதுல இன்னும் பல கதைகளை இதில் எதிர்பார்க்கலாம். இன்னும் பாருங்க, தலைப்புச் செய்தியில் அதிகமாக டிஎம்கேவுடைய எம்எல்ஏஸ் வர ஆரம்பிப்பாங்க மெதுவாக. எண்ணிக்கிங்க நான் சொல்கிறத. அடுத்த வாரம் வேற ஒரு எம்எல்ஏ இதே மாதிரி நல்லா சொல்கிறேன், கவுன்சிலர் முதற்கொண்டு வருவாங்க. ஏன்னா கவுன்சிலர் எலெக்ஷன் தான் நீ வருது. அப்போ நீ எம்எல்ஏ வர்றாங்களோ இல்லையோ, இந்த வார்டு மெம்பர் எலெக்ஷன் வரும்போது கவுன்சிலர் எல்லாம் ஜம்ப் ஆகி வருவாங்க. அடுத்த புரோட்டோகால் யாருன்னு கூட வருவாங்க. நிறைய எதிர்பார்க்கலாம். அடுத்து அவங்க வேற போற பக்கம் எல்லாம் வந்து தான் ஒரு மேயரா இருக்கிறங்கிறத மறந்துட்டு ஏதோ ஒரு கட்சி தொண்டர் மாதிரி அங்க போனா ஏதாவது ஒன்று உளறிட்டு, இங்க போனா ஏதோ ஒரு உளறிட்டு. ஏங்க அஜெண்டாவே என்ன? விஜயை திட்டணும். சிஎம் விஜய் ஒன்றும் தெரியாது, அவர் வெறும் நடிகர் இப்படின்னே, அதாவது தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஒன்ஸ் மக்கள் ஆட்சியை கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவங்க சைடில் இருக்கிற தவறுகளை வந்து சுட்டி காட்டி மக்கள் நலனுக்காக ஏதாவது பேசுகிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. கேட்டால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதவர்ஜனா வந்து ஒரு முட்டாள் முதல்வர்னு சொன்னார், இப்போ வந்து நாங்கள் கைது பண்ணோமா, இவர் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு, அப்போ நாங்கள் கைது பண்ணோம். நல்லா கவனிச்சிங்க, முட்டாள் முதல்வர்னு சொல்லியிருக்கலாம், முட்டாள்னு சொல்லியிருக்கலாம், இல்லை முட்டாள் இல்லாதவரை சொல்லியிருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்கெல்லாம் யாரும் எலும்பை உடைப்பேன், இதை பூட்டுவேன், தூக்கி போட்டு மிதிப்பேன், உன்னை கொன்றுவேன் அப்படின்னு யாரும் ஒன்றும் மிரட்டல்லாம் எடுக்கல. ஓகே, அதெல்லாம் வந்து திமுக காரங்களுக்கு மட்டும்தான் வரும். எலும்பு உடைக்கிறதுலாம் இதே வந்து இப்போ ஆனா உன்னா கைதுன்னு சொல்ற இதே திமுக அரசாங்கம் கன்னியாகுமரியில் பாட்டி ஒருத்தவங்க வந்து எம்கேஎஸ் அவரோட ஃபோட்டோ வந்து ஒரு செருப்பு எடுத்து எறிகிற மாதிரி ஒரு காணொலி வந்து வெளியில் வந்தது. அதை மொபைலில் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு இருந்தவர் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அது ஒரு கருத்து சுதந்திரத்துக்கான தடையான்னு தானே தெரியலையா? ஒருத்தரை ஆளை வச்சு அடிப்பேன், நான் வன்முறை செய்வேன், முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர், ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இவருக்கு இந்த மாதிரி ஒரு மிரட்டல் கொடுக்கறது தவறுன்னு அவங்களுக்கு தோணவே இல்லையா? குற்றம் தவறு இல்லை, குற்றம். இவங்கெல்லாம் வந்து உண்மையிலே கைது செய்யப்பட வேண்டியவங்க. அது வந்து மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியணும். ஏன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? சும்மா பேச்சுரிமை, நான் பேச்சு உரிமை எனக்கு இருக்குது, அதுக்காக நாளைக்கு நான் கொலை பண்ணுவேன், உன் கண்ணை குத்திடுவேன், உன்னை எலும்பை உடைப்பேன், கையை உடைப்பேன், காலை உடைப்பேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே வன்முறையை தூண்டுறது. 2 மக்களுக்கிடையே, 2 கட்சிக்கிடையே, 2 சமுதாயத்துக்கிடையே, 2 வித மக்களுக்கிடையே வந்து ஒரு கலவரத்தை தூண்டுற ஒரு விஷயம் தான் இது வந்து வேணும்னே கலவரத்தை தூண்டுற ஒரு விஷயம். இந்த கலவரத்தை இவரை மாதிரி ஒரு பொறுப்புள்ள ஒரு படித்த ஒரு எம்எல்ஏ தூண்டது வந்து உண்மையிலேயே வந்து கண்டிக்கத்தக்கது. ஓகே, ஆனால் அதுக்கு அவங்க குடும்ப உறுப்பினர்களும் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்களே. அதாவது ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நைட் அன்னைக்கு பேசும்போது எலும்பை உடைப்பேன் அது இதுங்கிறாரு. இவர் மகன் மறுநாள் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர், ஏன்பா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் உங்கள் அப்பா பேசியிருந்தா அவரை ஏன் கைது பண்ண போகிறாங்க? அதை வந்து அப்பாவுக்கு அறிவுரை சொல்லணும், தம்பி நான் இது வந்து தம்பிக்கு
ஒன்று சொல்கிறேன். அவர் மகனுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்கள் அப்பாவுக்கு அறிவுரை சொல்லி என்ன மாதிரியே பேசுங்கப்பா, அதுதான் நல்லது அப்படின்னு உங்கள் அப்பாவுக்கு கிளாஸ். இல்லை, அவரை மாதிரி எப்படி பேசுறது? அவர் திருப்பரங்குன்ற இஷ்யூவில் அங்கே போய் பேசாமல் வாயை பொத்தி இழுத்துட்டு போயிட்டு மன்னிப்பு கேட்டு வந்தவர் தானே அவர். அப்போ வேறு ஐடியா இருக்குது. அப்போ வந்து தாவேக்கால சேரலான்ற ஐடியாவில் இருந்திருப்பார் போல இருக்குது. ஏன்னா பல இடங்களில் செய்தித்தாள் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து வேறு மாதிரி சொல்லியிருந்தார். அது அவர் வந்து பிஜேபிக்காரரு, எங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினார்ன்ற மாதிரி அண்ணாமலை வந்ததாக ஒரு செய்தித்தாளில் படித்தேன் நான். பரவலாக அது பேசப்பட்டது. அதுக்கப்புறம் தாவேக்கால ஜாயின் ஆகிறதுக்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு அதுக்கப்புறம் இல்லை வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம்ப்பா, நம்ம பார்த்துக்குவோம், அது அப்படியே ஜெயிச்சா அப்புறம் உள்ளே நுழைஞ்சிக்கோன்னு. ஆனால் இப்போ கடைசியில் அவங்கள கழட்டி விட்டதுனால கோவம் வந்துருச்சு. அதனால தான் சண்டை, வேறு ஒன்றும் கிடையாது. அது எப்போவுமே திமுககாரங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னு நீங்கள் எப்போவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா பரம எதிரியாக இருக்கக்கூடிய அதிமுகவோடவே கூட்டு வைக்கலான்னு முயற்சி செய்கிறது. அப்புறம் பிஜேபி அவர்கள்ட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, 6 மாதத்தில் திருச்சி சிவா அவர்கள் அமைச்சராகிறாரு, இங்கே விஜய் ஆட்சி கவிழுது அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா நல்லா புரிஞ்சுங்க. திமுகவில் இருக்கிற நிறைய பேர் ஓகே அமைச்சர்கள் மற்ற முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்தவங்க. அதில் முக்கியமாக யார்? செந்தில் பாலாஜி அதிமுக, அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுக, இப்போ இருக்கிற மார்க்கண்டேயன், ஏவா வேலு அதிமுக, எல்லாமே. அப்போ இந்த கட்சி வேற அந்த கட்சி வேற. கோட்டைன்னு சொல்லக்கூடிய பாபு, சேகர் பாபு அவர்களே அதிமுக தான். பேரெல்லாம் சொல்லாதீங்க, இன்னும் அடுத்து வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கணும். ஆமாம், அது என்னவோ சொன்ன மாதிரி திமுகவுக்கு ஒரு சாவக்கேடு அதிமுகல இருந்து வந்தால் அமைச்சராக்கிடலாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் மார்க்கண்டேயன் அவர் நம்பி வந்து அமைச்சராக முடியாமல் போனது நினைச்சு ஏமாற்றமாக இல்லை. இப்போ திமுக மட்டும் வந்திருந்ததுன்னா அவர் அமைச்சராயிருப்பார். அந்த கோவத்தில் இருக்கார் அவர். அந்த கோவத்தின் வெளிப்பாடு. ரெண்டாவது இந்த மாதிரிலாம் ஒரு நிறைய செலவு பண்ணியிருப்பாரோ இப்போ. ஆமாம், என்ன செலவு பண்ணாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் ஹீஸ் அ குட் இன்வெஸ்டர், நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ரியல் எஸ்டேட்டு இல்லை ரியல் எஸ்டேட் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அதெல்லாம் செலவு பண்ணி அவர் பண்ணியிருப்பாரு. தாவேக்காரன் ஒரு பாஸ் கொடுத்தா வந்தான், எவனோ காசு கொடுத்து வரல, அப்போ கோவம் வருமா வராத? நல்ல கோவம் வரும், நல்ல தேவையான கோவம். ஆமாம், கோவம். அதாவது காசு கொடுத்துருக்காரு. நாங்கள்லாம் காசு கொடுத்து வருவோம், மற்றவனுக்கு இவனுக்கு மட்டும் நொட்டணுமா, இவனுக்கு காசு கொடுக்காம வந்துட்டானுங்க, ஓசியா வந்துட்டானுங்கன்னு ஓசி பானுங்களா. அதே ஓசிங்கிறதே வந்து அவங்களுக்கு உண்டான ஒரே வார்த்தை. அதனால அந்த கோவத்தில் தான் அவர் வந்து காண்டாயிட்டார். ரெண்டாவது இப்போ ஓட்டு எண்ணிக்கையில் வித்தியாசம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 60,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 55. இப்போ இவர் ஜெயிச்சது வந்து ரொம்ப கம்மியான ஓட்டில், கிட்டத்தட்ட 24,000 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு. அது கொஞ்சம் விட்டுட்டா போதும், கொஞ்சம் பறி போயிடும். அதுவும் அதான் இந்த மாதிரி எலும்பு முறிச்சிருவேன், அதை முறிச்சிருவேன், இதை கிழிச்சிருவேன் அப்படின்னா கம்பி தான் எண்ணி சொந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். இல்லை எனக்கு தெரிஞ்சு இவர் வெகு விரைவில் தாவேக்காவுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. ஏன்னா அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்தவருக்கு அடுத்து தாவேக்கா வரமாட்டார் அப்படின்றத என்னச்சும் ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க? அதெல்லாம் ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க? செங்கோட்டையனுக்கு மரியாதையே கிடையாது. அவரெல்லாம் அங்கே போய் இருக்கிறது எனக்கு ஒரு அவமானமாக தெரியுதுன்னு சொன்ன விஜயபாஸ்கர் வந்து ஆளாக பஸ்ஸு பிடிச்சி வந்து உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு என்ன அவமானம் தேவை இருக்குது? இதே சாப்பிட்டுக்கிட்டே தான் சொன்னார். அதாவது இது வந்து ஒரு அவமானமாக இருக்குது. செங்கோட்டையன் அவரெல்லாம் அங்கே போயிருக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டார், ஒரு மரியாதையே இல்லை, ஷால் போடுறக்கே ஆள் இல்லை, இப்படிலாம் சொல்லிட்டு அண்ணே எத்தனை நம்பர் பஸ்ஸுனே நம்ம கடைக்கு வரும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. நீங்கள் என்னமோ அதிமுகவுக்கு சூடு சொரணையே இல்லாத மாதிரியும் திமுகவுக்கு என்னமோ சொரணை உள்ளவங்க மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இப்போ எம்கே ஸ்டடியாக இருக்கிறார், அவர் மட்டும் இல்லை உதய் தான் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னால் இங்கே எல்லாம் அண்ணா எப்படின்னா வர்றேன், அடுத்த நம்ம படம் வருதா வரலையாண்ணான்னு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. ஏன்னா அப்படித்தான் அந்த இடம் போயிட்டுருக்கிற மாதிரி அந்த உள்கட்சியில் இருக்கிறவங்களே அதை வெளிப்படையாக சொல்கிறாங்க. இந்த விவாதம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அரசியல் ஆய்வுகளில் இருந்த உங்களாலையும் கண்ணியமான கருத்துக்களுக்கு மதிப்பு கருத்து கொடுக்கப்படும். நீங்கள் ஆர்வ கோளாறுத்தனமாக இல்லை நாங்கள் இந்த கட்சியை சார்ந்தவங்க அந்த கட்சி சார்ந்தவங்க இல்லை இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம சொல்ல முடியும்னா அது உங்களோட அறிவு கெட்டினது அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.